அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயம் 18. அடையாள சின்னம். சத்திரத்திற்குள் நடனம் பார்த்து கொண்டிருக்கும் போது பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மர் வருவதையும் அதே சமயம் வீதியின் கோடியிலே ஆதித்தன் வந்து கொண்டிருப்பதையும் கண்ட விக்கியண்ணன் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துவிட போகிறார்களோ என்று முதலில் பயந்தான். அபராஜிதன் சத்திரத்திற்குள் நுழைந்த பிறகே பரிவாரங்களும் அங்கிருந்து அகன்ற பிறகு விக்கியண்ணன் வீதியின் முனைக்கு சென்றான். ஆதித்தன் தெரு முனையில் இருந்த ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டான். அந்த வீட்டில் யாரும் இல்லை. இருள் அடைந்திருந்த அந்த வீட்டு திண்ணையில் தூணிலை சாய்ந்து கொண்டு அப்பாடா என்று அமர்ந்தான். மிகவும் களைத்து போயிருந்தான் அவன். விக்கியண்ணன் அவன் அருகே நெருங்கி இளவரசி என்று மெல்ல அழைத்தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் ஆதித்தன். இப்படி யாராவது இளவரசி என்று கூப்பிட்டவுடன் திரும்பி பார்ப்பீர்களா என்று விக்கியண்ணன் கேட்டவுடன் அவ்வளவு எளிதில் யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக நடந்து கொள்ள மாட்டேன் விக்கியண்ணா. உன்னுடைய குரல் எனக்கு தெரியாதா? உன்னுடைய குரல் எப்போது கேட்கும், உன்னை எப்போது மீண்டும் எங்கே பார்ப்போம் என்ற எண்ணத்தோடையே நான் வந்து கொண்டிருந்தேன். மலையடிவாரத்து சத்திரத்தில் எப்படியாவது சந்தித்துக் கொள்ளலாம் என்று இருந்தோம் அல்லவா? அந்த சத்திரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். சத்திரமோ இந்த வீதியில்தான் இருக்கிறது என்றார்கள். அங்கே ஒரு நடன நிகழ்ச்சி நடக்கப் போவதாகவும் பல்லவ மன்னர் அந்த நிகழ்ச்சிக்கு வரப்போவதாகவும் பலர் பேசிக் கொண்டார்கள். அதனால் தான் நான் இந்த தெரு முனையிலேயே சற்று இளைப்பார்வோம் என்று திண்ணையிலே அமர்ந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் நீயும் வந்துவிட்டாய். அங்கே என்ன நடக்கிறது விக்கியண்ணா என்று ஆதித்தன் கேட்டான். அவனது முகத்தை விக்கியண்ணன் மெல்ல நோக்கினான். களைத்து போய் காணப்பட்ட இளவரசரின் களைப்பிற்கு காரணம் என்ன என்று முதலில் அறிய வேண்டும் என்றும் காலையில் இருந்து நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக கேட்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டான் அவன். ஆதித்தனோ விக்கியண்ணன் எப்படி இந்த சத்திரத்திற்கு வந்து சேர்ந்தான் என அறிய வேண்டும் என்று உள்ள கிடக்கை கொண்டிருந்தான். இருந்தாலும் சத்திரத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் அவனுக்கு அதிகமாக இருந்தது. விக்கியண்ணன் சத்திரத்தில் பல்லவ மன்னன் வந்திருப்பதையும் நடன நிகழ்ச்சி நடைபெறுவதையும் தெரிவித்தான். நடனமா என்று ஆதித்தன் கேட்டான். ஆம், திருக்காலத்தையில் நாம் சந்தித்தோமே அந்த நடன மங்கை இங்கே வந்திருக்கிறாள். அவளை நாம் நேரே தஞ்சைக்கு செல்ல சொன்னோம் அல்லவா? அவள் எப்படி இங்கேயே தங்கிவிட்டாள் என்பது தெரியவில்லை என்று விக்கியண்ணன் சொன்னான். தஞ்சைக்கு நடன பெண் செல்ல போகிறாளா என்று நாம் அறிய வேண்டும். அவளது சகோதரி சிற்பியின் மகளை இன்று பகலில்தான் சந்தித்தேன் என்றான் ஆதித்தன். நீங்கள் சிற்பியின் மகளை சந்தித்தீர்கள், நான் இளவரசியை சந்தித்தேன் என்றான் விக்கியண்ணன். இளவரசியா என்று ஆதித்தன் வியப்புடன் கேட்டதும் விக்கியண்ணன் நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் விவரித்தான். ஆதித்தனுக்கு சிரிப்பு பொங்கியது. நீ விட்ட இடத்தை நான் தொடர்ந்தேன் தெரியுமா என்று ஏதோ புதிர் போடுவது போல சொன்னான். விக்கியண்ணன் ஒன்றும் புரியாமல் விழிக்க ஆதித்தன் தன் வரும் வழியில் இளவரசியை காப்பாற்றியதையும் இளவரசியை எதிர்த்த வீரர்களை ஓட ஓட விரட்டியதையும் அதை போல விவரித்து சொல்லவும் விக்கியண்ணனுக்கு வியப்பாக இருந்தது. அன்று மாலையில் இளவரசியின் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்ததை ஆதித்தன் இப்போது எண்ணிக்கொண்டான். அதை அவனிடமும் தெரிவித்தான். இளவரசி தன்னை காப்பாற்றிய ஆதித்தனுக்கு நன்றி தெரிவித்தாள். அதோடு உங்களை நான் யார் என்று அறியலாமா என்றும் கேட்டாள். ஆதித்தன் சற்று நேரம் மௌனமாக இருந்து பிறகு குதிரையை தட்டி கொடுத்து குதிரையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். இளவரசிக்கு சற்று கோபமாக வந்தது. நாம் இவ்வளவு கேட்கிறோம், பதில் சொல்லாமல் குதிரையின் மீது இவன் அமர்ந்து விட்டானே என்று அவளுக்கு ஆத்திரம் வந்தது. ஆதித்தன் சிவிகை சுமப்போரை நோக்கி உடனே இங்கிருந்து விரைவாக செல்லுங்கள்,
இங்கேயே தங்கியிருப்பதனால் உங்களுக்கு மேலும் ஆபத்து வரலாம் என்று அவர்களை துரிதப்படுத்தினான். நீங்கள் சென்ற பிறகும் ஆபத்து வராது என்பது என்ன நிச்சயம் என்று இளவரசியும் அவனை நோக்கி கேட்டாள். சிவிகையுடன் சிறிது தொலைவிற்கு தொடர்ந்து வருவேன். யாராவது மீண்டும் வழிப்பறி செய்ய வந்தால் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது என்று ஆதித்தன் சொன்னான். அவர்கள் வழிப்பறி செய்பவர்கள் அல்லர் என்றாள் இளவரசி. பல்லவ நாட்டில் யார் வழிப்பறி செய்வார்கள், யார் செய்ய மாட்டார்கள் என்று பிரித்து சொல்ல தெரியவில்லை. ஓர் இளமங்கை வீதியிலே சிவிகையில் செல்லுகையில் அவளை சூழ்ந்து தாக்குபவர்களை ஏன் வழிப்பறி செய்பவர்கள் என்று சொல்லக்கூடாது என்று கேட்டான் ஆதித்தன். சிறிது நேரம் அங்கு மௌனம் மட்டும் நிலவியது. சிவிகை சென்று கொண்டிருந்தது. ஆதித்தன் குதிரைக்கு பிறகு மெல்ல பின்தொடர்ந்தான். சிறிது தொலைவு சென்றவுடன் ஆதித்தன் சிவிகையின் அருகே வந்து அவன் வருவதற்கும் திரை விலகுவதற்கும் சரியாக இருந்தது. நான் ஏதோ வழிப்பயணம் செல்லும் பெண் என நினைத்து விட்டீர்களா என்று கேட்டாள் இளவரசி. நான் ஏதும் நினைக்கவில்லை. சாலை வழியே சென்று கொண்டிருக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆபத்து வந்தால் அவர்களை இளவரசி என்றும் குடிமகள் என்றும் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். அதனால் நீங்கள் இளவரசியா அல்லது பெரிய செல்வந்தரின் மகளா என்று கேட்கவும் மாட்டேன் என்றான் ஆதித்தன். அவனது பேச்சு அவளுக்கு எரிச்சல் மூட்டியது. ஆபத்தில் உதவியவன் என்பதால் அவனுடன் பேச விரும்பினாள் அவள். ஆனால் அவனோ தலைக்கணம் மிக்கவன் போல பேசுகிறான். யார் என்று கேட்டால் சொல்லவில்லை. தான் ஒரு இளவரசி என்று அதற்காக அவன் பேசவும் இல்லை. என்ன ஆச்சரியம், இப்படி கூட ஆண்கள் இருக்கிறார்களா என்ன என்று இளவரசி எண்ணிக்கொண்டாள். பொதுவாக அவள் எந்த ஓர் இளம் வாலிபருடனும் அரச குலத்து ஆண்களுடனும் நேருக்கு நேரே பேசுவதில்லை. ஆனால் இப்போது ஆதித்தனை கண்டது முதல் அவனுடன் பேச வேண்டும் போல தோன்றியது. நான் காஞ்சி வரை செல்ல போகிறேன். நீங்களும் அதுவரை பாதுகாவலாக வரப்போகிறீர்களா என்று கேட்டாள். உங்களுக்கு பாதுகாவலனாக நீங்கள் என்னை நியமிக்கவில்லையே. நான் ஒரு வழிப்போக்கன். திருத்தணிகைக்கு செல்கிறேன். அதுவரையில் உங்களுக்கு எவ்வித ஆபத்தும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அது ஓர் ஆண்மகனின் கடமை என்றான் ஆதித்தன். வழிப்போக்கனா? நீங்கள் எங்கிருந்து எதுவரை செல்ல போகிறீர்கள் என அவள் கேட்டாள். அதற்கு ஆதித்தன் உடனே மறுமொழி கூறவில்லை. அவனுக்கு பல்லக்கின் வேகத்திற்கு ஏற்ப குதிரையை மெல்ல செலுத்தி வருவது பிடிக்கவில்லை. விரைந்து திருத்தணிகையை சென்று அடைய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆவல் என்பதை விட ஆவேசம் என்று கூட சொல்லலாம். விக்கி அண்ணனை எப்படியும் சந்தித்தாக வேண்டும் என்ற பரபரப்பு இருந்ததால் பல்லக்கோடு மெல்ல நடை போட்டு வருவது அவனுக்கு சற்று பிடிக்கவில்லை. இருந்தாலும் இளவரசியுடன் பேச வேண்டும் என்ற துடிப்பும் அவனுக்குள் எழுந்தது. சற்று கண்களை மூடிக்கொண்டால் அந்த அழகிய முகம் கண் முன்னே வந்தது. இந்த பல்லவ மங்கையை ஏன் வழிப்பறி செய்ய முயல்கிறார்கள் என்ற காரணம் அவனுக்கு தெரியவில்லை. தன்னை இளவரசி என்று இவள் கூறிக்கொள்கிறாள். எந்த ஊர் இளவரசியாக இருக்கும்? ஆதித்தன் இப்போது அறிய விரும்பினான். அதனால் பல்லக்கின் மிக அருகே வந்து இளவரசி மீண்டும் பேசுவாளா என எதிர்பார்த்தான். அவளுக்கு குதிரை அருகே வருவது தெரிந்தது. திரையை விலக்கி அவனுடன் பேச வேண்டும் போலவும் தோன்றியது. ஆனால் பேசாமல் இருக்க முடிவு செய்தாள். சிறிது நேரமே அவளால் அப்படி இருக்க முடிந்தது. அவள் திரையை விளக்கவும் ஆதித்தன் அவளை கூப்பிடுவதற்காக குனியவும் சரியாக இருந்தது. இருவரும் மெல்ல நகைத்தனர். இளவரசி என்றீர்களே, நீங்கள் எந்த நாட்டு இளவரசி? இது எந்த நாடு என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வழிப்போக்கர் என்று சொன்னீர்கள். எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என தெரியவில்லை. ஒருவேளை வடக்கே வாதாபியிலிருந்து வருகிறீர்களா அல்லது இன்னும் வடக்கே இமயமலை சாரலிலிருந்து வருகிறீர்களா? ஆதித்தன் மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாமல் தான் காலத்தியிலிருந்து வருவதையும் பல்லவ நாட்டை சுற்றி பார்க்க வந்ததையும் சொன்னான். பல்லவ நாட்டை சுற்றி பார்க்கும் ஆவல் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டாள் இளவரசி. பல்லவ நாட்டிலே கலை மிகுந்து சிறந்து விளங்குவதாக சொன்னார்கள். சிற்ப கூடங்கள் கூட ஏராளமாக இருக்கின்றனவாம். நடனமும் இசையும் செழித்து ஓங்கி இருக்கின்றனவாம். அவற்றை காண வேண்டும் என்று ஆவல் இருப்பதால் நான் வந்தேன் என்றான் ஆதித்தன். ஓ,
உங்களுக்கு கலை மீது அத்தனை ஆர்வமோ என்று கேட்ட இளவரசி ஆமாம் என்று தலையசைத்த ஆதித்தனை பார்த்தாள். காஞ்சிபுரத்தை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாள் இளவரசி. இல்லை என்று தலையசைத்தான். காஞ்சியை இன்னும் காணவில்லை. திருத்தணிகையை அடைந்த பிறகுதான் நான் என் திட்டத்தை முடிவு செய்து கொள்ள வேண்டும். பிறகுதான் திருக்கழுக்குன்றம், கடல் மல்லை போன்ற நகரங்களை காண வேண்டும் என்பது என் நவா. ஆனால் அங்கெல்லாம் உணவுக்கு வசதி இருக்கிறதா, தங்குவதற்கு இடம் இருக்கிறதா என்றெல்லாம் தெரியாது. நான் கொண்டு வந்த பொருள் அனைத்தும் செலவாகிவிட்டது என்றான் ஆதித்தன். இளவரசி அதை கேட்டு பெருமூச்சு விட்டாள். இப்படி கலையார்வம் கொண்டு நாடெங்கும் சுற்றும் ஒரு பயணிக்கு தோல் வலிமையும் இருக்கிறதே என்று அறிய எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த ஊர் என்று சொல்லவே இல்லையே. தெற்கே தஞ்சை மாநகரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? ஆம் தெரியும். தஞ்சையிலே சோழ சிற்றரசர்கள் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறார்கள். அவர்கள் உதவி இல்லாவிட்டால் மன்னர் அபராஜிதவர்மன் பாண்டியர்களை தோற்றுவோட செய்திருக்க முடியாது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் என்றாள் இளவரசி. அரசியலை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. நீங்கள் அபராஜிதவர்மருக்கு உறவா? களீரென நகைத்து விட்டாள் இளவரசி. தொடர்ந்து அபராஜிதவர்மர் என்னை மணக்க விரும்புகிறார். நான் அதற்கு இசைய மறுத்துவிட்டேன். அதனால் தான் வழிமறித்து என்னை தூக்கி செல்வதை என திட்டமிட்டு விட்டார்கள். அந்த செய்கையை நீங்கள் சற்று முன்பு கண்டீர்கள். நான் பல்லவ குலத்தின் மிக முக்கியமான கிளை முறையைச் சேர்ந்த இளவரசி. நியாயமாக இந்த நாடு எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் பெண்களுக்கு நாட்டுடைமை இல்லை. ஆதலால் தான் அபராஜிதவர்மன் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று கூறினாள் இளவரசி. அதை கேட்டு ஆதித்தன் மெல்ல நகைத்தான். இளவரசியாரே, முன்பின் தெரியாத வழிபோக்கன் ஒருவனிடம் இப்படி உங்களின் செய்தி முழுவதையும் சொல்கிறீர்களே, இது சரியா? இப்படி நீங்கள் சொன்னால் தங்களை கவர்ந்து மட்டும் என்ன, சிறையில் கூட அடைப்பார்கள். போட்டிக்காக முளைத்திருக்கும் இளவரசியை யாரும் நாட்டிலே இப்படி சுதந்திரமாக உலாவ விடமாட்டார்கள். நான் உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச மாட்டேன். காலையில் கூட அப்படித்தான். ஒரு கவிஞர் என்னை தேடி வந்தார். அவரிடம் நான் என் கதை முழுவதையும் சொன்னேன். அவர் எனக்கு உதவுவதாக சொன்னார். அவருக்கு குதிரை ஒன்று கொடுத்து உதவினேன். வழியிலே நீங்கள் வந்திராவிடில் மூலப்பத்திரர் என்னை கவர்ந்து சென்றிருப்பார். பலவந்தமாக என்னை மணமுடிப்பதற்கும் ஏற்பாடு செய்திருப்பார். நல்ல வேளையாக நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இன்னும் ஒரு உதவி செய்ய முடியுமா? இளவரசியின் இனிய குரலில் குழைவும் வெளியிலே சுழற்சியும் இருந்தன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.